அவனுக்கு என்ன ஒவ்வொரு மாற்று இடம் பெரியவங்களை நோக்கி வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு புள்ள வளர்க்கறதே தெரியல. ஒரு சின்ன பாயிட்டா இன்னைக்கு பேரண்டிங்ல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. எந்த வார்த்தையை பெரியவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படிப்பா சுடைக்கிறது? அப்படி கேளு. ஜென்டில் பேரண்டிங். ஜென்டில் பேரண்டிங்னா தெரியுமா உங்களுக்கு? எதுவும் தெரியாது. ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பெரியவங்க ஆடணுங்கிற மாதிரி ஆகுது. பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. அவங்களும் வந்து ஒரு ஹியூமன், அதாவது ஒரு குட்டி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். ஜென்டிலா இருங்க. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். Child involvement in the family, sir. Child involvement in family. இப்ப நம்ம என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஒரு பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு 6 to 10 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். குழந்தைங்களோட அந்த தாட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட கூட்டிட்டு போகணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த விழாக்கும் கூட்டிட்டு போறது இல்ல, சொந்தக்காரங்க வீட்டு கூட்டிட்டு போறது இல்ல, இல்ல மீன்ஸ் வேற ஆயிரும். சொந்தக்காரங்க எல்லாம் கெட்டவன்னு சொல்லிட்டு சொன்னேன். என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். இப்ப மாமா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுக்கிறீங்க. கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறீங்க? கூட்டிட்டு போனா அவன் பாட்டுக்கு அங்க போய் புரிஞ்சுக்க போறான் மாமா வீடுன்னு. அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. குழந்தைங்க மாமா வீட்டு போகணுமான்னு சொன்னா குழந்தையோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? மாலுக்கு போவோம்னு சொல்லும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. சோ எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கே போவாம ஒரு வீக் ப்ளே ஏரியாக்கு போலாம்ல. எவ்ரி வீக் மாமா வீட்டுக்கு போற நல்லவங்களா நீங்க எல்லாம்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். குழந்தை அதுக்கு நோ சொன்னா as a parent நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? ஏன் வந்து நோ சொல்றாங்க, அதுல அவங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் என்னோட குழந்தைய. உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமா? உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அதான் இருந்துச்சு. பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரே இது பண்ண மாதிரி அது பண்ண மாதிரி. பேரண்ட்ஸ் வந்து படி நல்ல படி வேலையா சொன்னாங்க. எங்க வீட்டுல படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க நிக்கிறோம். இப்ப தலைவா அடுத்த கட்டத்துக்கு வருவோம். வேற ஏதாவது வார்த்தைகள்? பேபி லெட் வீனிங், அவங்கள வந்துட்டு அவங்களாவே இண்டிவிஜுவலா சாப்பிட வைக்கிறது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அழுத்துனாக்க அமுங்குற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில வேக வச்சு அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. 6 மாசத்துல ஒரு குழந்தை உட்காந்து கையை எடுத்து சாப்பிட முடியுமா என்ன? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒரு ட்ரைபாட் பொசிஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏத்த ஒரு சேர் இருக்கு. அதுதான் அந்த பேபி சேர் சொல்றீங்க. பேபி சேர்ல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இவங்க சொல்றத பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 6 மாசம் நான் தானா வளர, நம்மளாம் வளரலையா? இவன் புதுசா சொல்றாங்க 6 மாசத்துல இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும். என்ன ரூல் இது? கவனித்தீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நாங்க ஊட்டுறோம் அப்படின்ற காக்கா காட்டுறேன், குருவி காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்ட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தை வெயிட் போடும்போது அவங்களால தூக்கி வச்சுக்க முடியல. அப்ப அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. காக்கா காட்டல, குருவி காட்டலனாக்க படுத்து நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அதான் வந்து வெளியில அழைச்சிட்டு போயிட்டு காக்காட்ட காட்டுறோம், குருவியை காட்டு நாங்க வந்து ஊட்டுறோம் பாருங்க. அதுங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நாங்க தான் வந்து கொடுப்போம். அதை டயர்டாயி போச்சுடா சாமி. டேய் என்னண்ணே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடுறா. கொண்டு வரேன். இன்ட்ரோடியூசிங் சாலிட்ஸ்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அதுக்கு தான் ஆன்ட்டி காண்டா வராங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? பெண்டானே பென் சாஃப்ட்வேர் பேன் நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். ஆஃப்டர் 6 months தான் வந்துட்டு நம்ம சாலிட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் நிக்கிற? அதான் சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல. இதுதான் இப்போ இந்த டிபேட்டோட டாபிக்கே அதுதான். அவங்களுக்கு நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல. என்ன பெனாத்தி நிக்குற? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பெத்து வளர்த்த பேரண்ட்ஸ் சார்பா நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? ஃபைட்ரானா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு இது எவ்வளவு நாள் கிளாஸ்? இது
3 hours கிளாஸ் அது. சரி, இப்போ இந்த 3 ஹவர்ல என்ன சொல்லி தந்துருவாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்த பொசிஷன்ல உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி. சரி, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இப்படி பிஞ்ச் பண்ணி உனத்தை எடுக்கிறது, அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் 3 மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுல அவ்வளோ விஷயம் இருக்கு நீங்க நம்புறீங்கன்னா, புத்து வளர்த்தவங்க சொல்றதுலயும் 1-2 கரெக்டா தானே இருக்கும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், ரிலையபிள் டேட்டா, இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ப்ரூஃப், ரிலையபிள் டேட்டா சொல்லுங்களேன். காஜு கத்திரி அமுக்குனா அமுங்குதுல்ல, அந்த கன்சிஸ்டன்சில அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பல்லு இல்ல எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேக்குறாங்கல்ல. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அது ஒரு சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங்னு காஜு கத்லி பதத்துல கன்சிஸ்டன்சின்னு ஏதோ கதையெல்லாம் சொல்றீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து நீங்க சொன்னது 6 months முடிச்சு லிக்விட் ஃபுட் முடிச்சிட்டு ஒரு சாலிட் ஃபுட் அவங்க சாப்பிடும்போது இன்டைஜஷன் இருக்கும். சிறப்பான ஆள் நீ. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி அவங்களா எடுத்து அவங்களா சாப்பிடும்போது டிசென்ட்ரி வாமிட்டிங் கண்டிப்பா இருக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்ல அந்த நாலேஜை சொல்லலாம் தான். இப்ப உப்பு வந்து நம்ம ஏன் சேர்க்க கூடாது? ஏன் சேர்க்கப்படாது? 6 months to 12 months இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 1/2 கிராமோட கம்மியான உப்பு தான் தேவையாம். அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் ஏன் சார் அப்படியெல்லாம் இல்லை. ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு சோடியம், நம்ம சால்ட், சுகர் எல்லாமே கண்டிப்பா தேவை. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வேற என்ன வார்த்தை இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? இப்போ பாசிவா பேசுறது, அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா, அழுவுறியா, பசிக்குதா, தெளிவா சொல்லு. தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும், காதை கொடு. இப்போ நான் நம்ம அக்காட்ட சொன்னேன்னா, நீங்க சொன்ன மாதிரி நேரா சொல்ல வந்தா, அக்கா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு மட்டும் சொல்லி காட்டுங்க. என்னடா நடக்குதுங்க? 8 மணி வரைக்கும் புள்ள பசியில் அழுதுகிட்டு கடுப்பாயிட்டீங்க. இப்போ நீங்க மருமகிட்ட இப்போ சொல்லணும், கம்யூனிகேட். வித்யா, அம்மா 8 மணி ஆச்சுடா, கொஞ்சம் எழுந்து வாம்மா, குழந்தை அழுகுறான் பாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது வந்து ஃபர்னிஷ்ட் ஆயா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பிள்ளைகிட்ட சொல்லாத, எங்கிட்ட வந்து சொல்லுங்கிறாங்க. இப்போ அதே டெம்போல சொல்லுங்கிறேன். அவனுக்கு என்ன ஒவ்வொரு மாற்று இடம். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உனக்கு என்ன பெரிய வேலை கம்ப்யூட்டர்ல? ஒழுங்கா வந்து சாப்பாடை செய், அதுக்கு மிஞ்சி மத்தத பாத்துக்கலாம். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. அவனோட ஸ்கெடியூலே 9 o'clock தான், அந்த டைமுக்கு தான் நான் கொடுப்பேன். 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும், நான் ரூல்ஸா போடுவேன். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அப்படிதான் நான் பழக்கி வச்சிருக்கேன், நீங்க வந்து பழக்கத்தை மாத்தாதீங்க. நீங்க மாடர்ன் பேரண்டிங் 16வது பக்கத்தை மறந்துட்டீங்க. குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாது. எல்லாம் டெக்னாலஜி. அதனால தான் அவங்க அதை நக்கலாவும் குத்தலாவும் உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி பிள்ளைகிட்ட அப்படி பேசுறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.